The sum of money amount to 28,000 in 2 years at 20% simple interest per annum. Find the sum. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். சம் ஆஃப் மணி கொடுத்துருக்காங்க 28,000. சம் ஆஃப் மணினா என்னென்னா, அப்போ வந்து நம்ம என்ன நினைப்போம்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு நினச்சிருப்போம். அவன் என்ன கேட்டுக்குன்னா சம் ஆஃப் மணி. சம் ஆஃப் மணினா பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது ரெண்டும் சேர்த்தாப்பில் வர்றது தான் சம் ஆஃப் மணி. இது ரெண்டும் சேர்த்து தான் 28,000 வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன வேல்யூலாம் கொடுத்துருக்கான்னா இயர் கொடுத்துருக்கான், 2 years கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 20%. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம். P ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா P இன்ட்டு ஆர் n into number of year into r rate of interest divided by 100 equal to 28,000. அதுக்கப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் எடுத்துகிறோம். காமனாக P 1 ப்ளஸ் n into r divided by 100 equal to 28,000. ஸோ 1 ப்ளஸ் n வந்து 2 years 2 rate of interest 20 years divided by 100 equal to 28,000. அதுக்கப்புறம் P into 1 ப்ளஸ், ஸோ இந்த ஜீரோ கட் பண்ணிடுவோம், 4 divided by 10. ஓகேவா? ஸோ தட் இம்ப்ளைஸ் P into 1 ப்ளஸ் 0.4. ஓகேவா? 0.4 4 divided by 10னா ஸோ என்ன ஆகும்னா 0.4 ஆகும். 4 divided by 10னா 0.4 எடுத்துக்கலாம். 0.4. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா this implies P 1 plus 0.4னா 1.4 equal to 28,000. அதுக்கப்புறம் அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ P equal to 28,000 divided by 0.4. ஆக்சுவலாக என்ன ஆகும்னா 28,000 divided by 14 divided by 10 அப்படி தானே வரும். 14 divided by 10. ஸோ மேலே போயிடும், இந்த 10 வேல்யூ மேலே போயிடும். 28,000 divided by 14 into 10. ஸோ இதை ரெண்டும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ என்னென்னா 2 வரும். ஓகேவா? ஸோ என்ன ரிசல்ட் வரும்னா ஈக்குவல் டு 20,000. ஸோ பிரின்சிபல் வேல்யூ அதாவது பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ரிசல்ட்.